வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்ட்லேயோ இல்லை ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயோ உங்களுக்கு சீட் கிடச்சிருந்துச்சு, அந்த காலேஜில் நீங்கள் சேரலான்னு முடிவெடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 27/9/2024 ஓட லாஸ்ட் டேட் ரிப்போர்ட்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்கிரேடேஷன் நடந்திருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடச்சிருந்ததுன்னா இந்த டேட்டில் நீங்கள் அட்மிஷன் பண்ணிடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வந்திருக்கு, அப்கிரேடேஷன் ஆகிருக்கு அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் இதுவரை டவுன்லோட் பண்ணலைன்னா மறக்காமல் டியூஷன் ஃபீஸ் கட்டி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுல எஸ்சி, எஸ்டி அண்ட் எஸ்சிஎஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhs கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ணுற மாதிரி வராது. இதே கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் பிலோ 2.5 lakhs கம்மியாக இருக்குன்னா நீங்களும் அதாவது இந்த டியூஷன் ஃபீஸை மாதிரி கட்டுற மாதிரி வராது. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் சேர்ந்துடலாம். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காலேஜுக்கு டைரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஆஃப் அப்கிரேடேஷன் ஃபஸ்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் கிடச்சி அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது வாட் எவர் இட் மே பி, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் அந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னா நீங்கள் நியூ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா டு கவர்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா எப்படி கிடச்சிருந்தாலும் சரி, தேர் வில் பி அ ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை விட ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அண்ட் தென் இன்கேஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற கேட்டகரியில் சீட்டில் இருந்து ஃபீஸ் அதிகமாக இருக்க கேட்டகரி சீட்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி போகிற மாதிரி வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி எடுத்து ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ்க்கு போய் டைரெக்டாக அந்த காலேஜில் ரெசிக்னேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் செகண்ட் ரவுண்டில் அலோகேட் ஆன காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அட்மிஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டேட் வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கிடையில் சாட்டர்டே, சண்டே அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் வருது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.